அன்பிற்கினியவர்களே, நாம் பல்வேறு முறைகளில் விமர்சனங்களை பார்த்திருப்போம். நாமும் பலரை விமர்சித்திருப்போம். இவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். ஆனால் இன்று இயேசு எல்லாரிடத்தில் வெளிப்படையாக விமர்சிக்கிறார். இவர்களின் நிலை புரிந்து கொள்ளவே முடியாது என்கிறதை இங்கு மேலும் புரிய வைக்கிறார். தங்கள் நல்லவர்களாக காட்ட விரும்பிய அந்த நேரத்தை தகர்த்தெறிகிறார். நான் தான் எல்லாம், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கிறதை அடித்து நொறுக்குகிறார். அவர்கள் தங்களுக்கென கட்டி எழுப்பிய ஒரு மாபெரும் நற்பெயரை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தகர்க்கிறார். காரணம், இவர்கள் மக்களை நல்வழிப்படுத்த அவர்கள் வளரவில்லை. மாறாக அவர்கள் நல்ல வழிகளை மக்கள் பின்பற்றக்கூடாது என்கிற கண்ணோட்டத்திலேயே இவர்களுக்கு பல அறிவுரைகளை கொடுக்கிறார்கள். ஆகவேதான் இன்று இயேசு இவர்களை சாடுகிறார். இயேசுவின் உள்நோக்கத்தை புரிந்து கொள்வது மிக அவசியம். அவர்களின் செயல்களை பின்பற்ற அல்லது தடுக்க காரணம் என்ன? அவர்கள் செயல்களில் உண்மை தன்மையும் இல்லை, நம்பகத்தன்மையும் இல்லை. வெறும் சுயநலங்களே இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் தடுக்கிறார். ஆகவேதான் அதிகமான பணத்தை காணிக்கை பெட்டியிலே போடுவர் பலரை காட்டிலும் தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த 2 செப்பு காசுகள் போட்ட அந்த ஏழை கைம்பெண்ணை இறைவன் பாராட்டுகிறார். அதிகாரம், சலுகை, உயர்வு போன்ற எல்லாம் தமக்கென வாழாமல் பிறருக்கென தொண்டு செய்து வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். உங்களுள் பெரியவர் உங்கள் பணியாளனை போல் இருக்கட்டும் என்று சொல்ல காரணம், அன்பு பணியை அர்த்தமுள்ள விதத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய வாழ்வு எதை மையப்படுத்தி இருக்கிறது? சாக்குப்போக்கான வாழ்க்கை அல்லது அடுத்தவரை குறை சொல்லுகிற வாழ்வு? அன்பு உள்ளத்தோடு ஏற்றுகிற வாழ்வு யாரிடத்தில் இருக்கிறது? சிந்திப்போம். அன்பு பணியை அறிவுறுத்துகிறார் என்று இயேசு கிறிஸ்து. அதை மறந்து சுய கௌரவம், வெற்று ஆடம்பரங்களை முன்னிறுத்துகிற இவர்களைத்தான் அவர் தடுக்கிறார். நாம் பணிவிடை புரிவதற்கே, பணிவிடை பெறுவதற்கு அல்ல. அதிகாரம் அன்பாக இருக்கட்டும் என்பதை இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தி வழியாக சான்று பகர்கிறார். நாம் பேறு பெற்றவர்களாக எப்படி வாழ முடியும்? நாம் அன்போடு பணிகளை செய்கிற பொழுதும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறுகிற பொழுதும் தான் நான் பேறு பெற்றவனாக இருக்க முடியும். இன்றைய உலகில் எங்கும் பொய்மையே நிறைந்துள்ளது. எனவே நம்முடைய வேண்டுதலும் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் என்ன? பொய்மையிலிருந்து உண்மைக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் என்னுடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும். அப்படி என்னுடைய வாழ்வு மாற்றம் பெறுகிற பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் முழுமையாக இணைகிறோம். ஆக நம்மையே நாம் உயர்த்தி கொள்ள இந்த வாழ்வியல் சிந்தனையை அடிப்படையாக வைத்துக் கொள்வோம். தீமை செய்வது தவறு, நன்மையை தீய நோக்கத்தோடு செய்வது அதிலும் தவறு என்பதை மனதில் புரிந்து கொண்டவர்களாய் இன்றைய நற்செய்தியில் இயேசு அறிவுறுத்துகிற இந்த வாழ்வியல் சிந்தனையை, அதிகாரம் அன்பு பணி செய்ய என்பதை முயற்சிப்போம். ஆழ்ந்த மனதிலே நாம் பதிய வைப்போம். இறை வார்த்தை வாழ்வாக்க முயற்சிப்போம். நல்ல எண்ணத்தோடு ஒரு நல்ல நம்பிக்கையாளர்களாக நம்மையே நாம் இந்த திருச்சபையில் நிலைநிறுத்துவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.